செந்துறையில் சோழ மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட பழமையான வரதராஜ பெருமாள் கோவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை நகரில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் கோயில். இந்த கோவில் சோழ மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட பழமையான கோவிலாகும். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோவில் சிதிலமடைந்தது. அதனைத் தொடர்ந்து அறநிலையத்துறையினரும் தன்னார்வலர்களும் கிராம பொதுமக்கள் மற்றும் அறக்காவலர்கள் இணைந்து பழமை மாறாமல் புதிய கட்டுமான பணிகளை மேற்கொண்டனர். அதன்படி கடந்த சில ஆண்டுகளாக கருவறை கோபுரம், ராஜகோபுரம், அலங்கார நுழைவு வாயிலுடன் கூடிய சுற்றுச்சுவர் மற்றும் ஸ்ரீதேவி, பூதேவி, ஸ்ரீ கமலவல்லி தாயார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள், ஸ்ரீ யோக நரசிம்ம சுதர்ஷன், சக்கரத்தாழ்வார், ஸ்ரீ விஸ்வேஸ்வர், ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ மணவாள மாமுனி, ஸ்ரீ ஆண்டாள், ஸ்ரீ கருடாழ்வார் ஆகிய தெய்வங்கள் புனரமைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேகம் தொடர்பாக சிவாச்சாரியார்கள் கொண்டு கணபதி ஹோமத்துடன் 3 கால யாகசால பூஜை தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற யாகசாலை பூஜைகள் முடிவுற்ற பின்னர் யாகசாலையிலிருந்து மேளதாளத்துடன் கடம் புறப்பாடு கோவிலை சுற்றி வலம் வந்தது. இதனையடுத்து அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் கலசத்தில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓதி புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். பக்தர்கள் கும்பாபிஷேகத்தை கண்டு தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. ராஜகோபுரம், கொடிக்கம்பம் மற்றும் சன்னதியை கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த விழா மிகவும் சிறப்பாக பாதுகாப்பாக நடத்திட அனைத்து உதவிகளையும் செய்து தந்த நமது செந்தரை காவல்துறை நாம் சிறப்பாக இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று தன்னலத்தை ஏற்று அனைவரும் இந்த விழா குழுவினர் அனைவரும் சிறப்பான இந்த விழாவை செய்து முடித்திருக்கிறார். ஒரு ஊர் நல்லாக்க வேண்டும் என்றால் பேராதரவுகளையும் அளித்து தந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உணவு அளிக்கப்படுகிறது.